இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிபட்டு வாதிக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்த தேவன். மரணம் அவரை ஜெயிக்க முடியவில்லை, பாதாளம் அவரை ஜெயிக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் ஜெயித்த கர்த்தர் ஜெய கிறிஸ்து. அவர் உண்மையின் மேய்ப்பர். உண்மையாய் தம்முடைய ஜனங்களை சத்தியத்திலே நடத்த விரும்புகிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிற கர்த்தர். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தியானிக்க வேண்டியது நித்திய ஜீவன். ஒவ்வொரு மனுஷரும் சரீர மரணம் அடைகிறது பிரச்சனை இல்லை, ஆத்ம மரணம் அடையக்கூடாது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்தார். இன்னைக்கு சிலுவையில் அவர் அறையப்பட்டிருக்கிறார். சிலுவையில் அறைந்து மரித்து தன் ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்து அவர் நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். அனைவருடைய மீறுதல்கள், அனைவருடைய பாவங்கள், ஏசாயா 53:4-5, அநேகருடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் நிமித்தம் அவர் சிலுவையில் அடிபட்டு ரத்தம் சிந்தி அந்த பாவங்களை எல்லாம் அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மை நித்தியமாய் ஆத்மாவிலே கரையில்லாதபடி வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவை சமாதானத்தை கொடுக்கிறது. அந்த சிலுவை மரணம் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து நித்தியத்தை தருவதற்கு தன் ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் உயிர் தெழுகிறோம். நித்திய ஜீவனை குறித்து பேசப்படாத இடம் கிறிஸ்துவின் சபை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல. இந்த சிலுவை மரணம் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறதுனால இந்த சிலுவை மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலையும் அது நித்திய ஜீவனை கொடுக்கிறதையும் குறித்து நாம் பேச வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர் தெழுதல் முழு உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. முழு உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே மக்களை உயிர்த்தெழ பண்ணி நித்தியமாய் வாழ்வதற்கு அவர்களுக்கு தேவன் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே எல்லாரும் குணமாகிறார்கள். மரணத்தை ஜெயிப்பதற்கு, பாதாளத்தை ஜெயிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலை கட்டளையிட்டிருக்கிறார். அது அவருடைய சிலுவை மரணம், அந்த சிலுவையின் பாடுகள். அந்த சிலுவையின் மரணத்திலே அவர் அதை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததினாலே இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை குறித்து பேசாத இடங்கள் இயேசு கிறிஸ்து சபை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிங்க, நித்திய ஜீவனை விசுவாசிங்க. நித்திய ஜீவன் தான் கிறிஸ்தவத்தின் அடித்தளமே, அஸ்திவாரமே. அல்லேலூயா, ஆமென்.